अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 650வது ஸ்லோகம். இந்த 650வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த பாதுகையிலிருந்து இருக்கக்கூடிய வெண்முத்துக்கள், அந்த வெண்முத்துக்களினுடைய ஒளி அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருநகங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி இருக்கிறது, அதை விட இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று. எம்பெருமானுடைய நகங்களே சந்திரனைப் போல ஒளியை உள்ளவைகளாய் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது பாதுகையிலிருந்து வரக்கூடிய ஒளி எப்படி இருக்கிறதுன்னா அதை விட இன்னும் பிரகாசமாக இருக்கிறது என்பதாக அருளி செய்கிறார். சகிருதபி வினதானாம் திராசமுன்மூலயந்தீம் त्रिभुवनमहनीयां त्वामुपाश्रित्य नूनं न जहति जकान्तिं पादुके रङ्गभर्तुः चरणनखमणीनां सन्निधौ मौक्तिकानि. எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகை, பாதுகைகளிலே இருக்கக்கூடிய ரத்தனம், அதை எப்படி சொல்றார் என்னால், ஏ பாதுகே ரங்கபர்த்துஹு பாதுகே என்று இப்படின்னு சொல்றார். ரங்கபர்த்து ரங்கநாதனுடைய பாதுகையே என்று சொல்லுவதாகும். அல்லது இங்கே ஒரு விஷயம், ரங்கபர்த்துஹு சரண நகமணீனாம், ரங்கபர்த்துஹு ஸ்ரீரங்கநாதனுடைய சரண நகம், திருவடியில் இருக்கக்கூடிய நகங்கள், அதனுடைய மணீனாம் சந்நிதௌ, அந்த சந்நிதி அதுக்கு பக்கத்திலேயே தான் இந்த மௌக்திகானி முத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட நஜஹதி நிஜகாந்திம், தன்னுடைய அந்த இயற்கையான ஒளி இருக்கிறது அது ஒருபோதும் விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா இன்னும் அதிகமாக இருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடி நகங்களினுடைய ஒளியை காட்டிலும் பாதுகையில இருக்கக்கூடிய வெண்முத்துக்களினுடைய ஒளி அது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படி, அதாவது எம்பெருமானுடைய திருவடியை விட பாதுகைக்கு சிரேஷ்டம் அதிகம் என்பது போல சொல்றார், பெருமை அதிகம். அதனால தான் இந்த பாதுகை என்ன பண்றதா, சகிருதபி வினதானாம், ஒரே ஒரு தடவை வந்து அந்த பாதுகையை ஒருத்தன் சேவிக்கிறான். வினதானாம் சேவிப்பவர்கள், சகிருதபி, சகிருதப்பின்னா ஒரே ஒரு தடவை அப்படி சேவிச்சா போறோம், அதுக்கு மேல வேண்டாம் என்கிறானா எம்பெருமான். கிழிய கூட ஒரு இதுல சொன்னார், நாத பத்தியிலேன்னு நினைக்கிறேன், அந்த மணிகளினுடைய ஒளி அது என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒலி என்ன பண்றது, போறோம் போறோம் ஒரு தடவைக்கு மேல வேண்டாம் என்று சேவிக்க வேண்டாம் என்று சொல்லுவது போல இருக்கிறது என்றெல்லாம் கூட கீழே ஒரு ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். இப்ப இங்க என்ன சொல்றார், சகிருதபி வினதானாம், ஒரே ஒரு தடவை சேவித்தவர்களையும் கூட என்ன பண்றான்னா அவளுடைய திராசம், அந்த கஷ்டம் இருக்கிறது, அதை உன்மூலயந்தி, உன்மூலயந்தி, அது அப்படியே வேரோடு பிடுங்கி எரிந்து விடுகிறது. யாராவது ஒருத்தர் தன் முன்னால வந்து ஒரு தடவை வணங்கினாள்னா அவளுக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் அத்தனையும் அப்படியே போயிடுறது.
அது என்ன பண்றது? திரிபுவன மகனீயாம் துவாமுபாசிரித்யாம். நீ எப்படிப்பட்டவை என்றால் திரிபுவனம் 3 உலகங்களும் கொண்டாடக்கூடியவளாய் இந்த பாதுகா தேவி இருக்கிறாளாம். திரிபுவன மகனீயாம் துவாம். அப்படிப்பட்ட உன்னை உபாசித்து, அதாவது உன்னை துவாம் உபாசிரித்திய, உன்னை அடைந்து சகிருத பிபினதானாம், ஒரு தடவை அந்த பாதுகையை அடைந்து ஒரே ஒரு தடவை சேவித்தா போறோம், அவளுடைய துக்கங்கள் அத்தனையும் இது பிடுங்கி எரிந்து விடுகிறது என்று சொன்னார். என்ன காரணம் என்னால் எம்பெருமானுடைய திருவடியை காட்டிலும் பெருமை பெற்றதாக இந்த பாதுகை இருக்கிறபடினாலே இந்த பாதுகையே இந்த காரியத்தை பண்ணிவிடுகிறது. சாதாரணமாக சொல்ற பொழுது என்ன சொல்லுவார்கள்? நமக்கு என்ன, அவனும் அவளும் விடிலும் திருவடிகள் விடாது திண்கழலாயிருக்கும் என்று பிள்ளலோகாச்சாரியர் மிகவும் ரசமாக ஒரு அர்த்தம் அருளி செய்கிறார். பிராட்டியே கைவிட்டாலும் எம்பெருமானே கைவிட்டாலும் கூட திருவடி கைவிடவே விடாது ஒத்தனையும். திருவடின்னா ஒருத்தர் சாதாரணமாக சொல்றது வழக்கம். ஏதோ ஒரு காரியமாகணும்னு போகிறோம், அவனிடத்துல கையை பிடித்து கொண்டு இந்த காரியத்தை நீதான் பண்ணி தரணும் என கையை பிடித்து கொண்டு போட்டால் கையை உதறி கொண்டு போய் விடுவனான். ஆனால் காலை பிடித்து கேட்டால் அவனால் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதைத்தான் அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் என்று சொல்லுவார்கள். காலை பிடித்து கேட்டால் அப்புறம் மறுக்கவே முடியாதவனால என்று. நான் காலை உதற முடியாது, கையை உதறி விடலாம். காலை உதறினா இவன் தான் கீழே விழுவன். ஆக எம்பெருமானே நமக்கு அனுகிரகம் பண்ணத்துக்கு கொஞ்சம் தயங்கினாலும் கூட திருவடி விழாது திண்கழலாயிருக்கும். இப்ப இங்கே என்ன சொல்றார் வேதாந்த தேசிகன்னா, இந்த திருவடியே விட்டாலும் பாதுகை விடாதுன்னு சொல்ற. அப்படி ஒரு பாதுகைக்கு பெருமை. என்ன காரணம்? இந்த திருவடி நகத்தை விட பாதுகையினுடைய ஒளி மிக்கதுன்னு சொன்னபடியினாலே திருவடியை விட பாதுகை உயர்ந்ததுன்ற அர்த்தத்துல இப்படி ஒரு அர்த்தத்தை நமக்கு காட்டினார். ஆக அப்படிப்பட்ட எப்பேற்பட்டவர்களும் அந்த பாதுகையின் இடத்துல ஒரே ஒரு தடவை அந்த பாதுகையை வணங்கினால் அந்த பாதுகை அவர்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறது. அது அந்த பாதுகைக்கு அவ்வளவு பெருமை என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 651வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? என்னன்னா, உலகத்தை எல்லாம் தாங்குகிறான் எம்பெருமான், அவனையும் சேர்த்து தாங்கிறது இந்த பாதுகை. இப்போ யார் பெரியவன்னு பார்த்தா பாருங்கள், எம்பெருமான் பெரியவனா பாதுகை பெருசா? உலகத்தையெல்லாம் எம்பெருமான் தாங்குறான், ஆனால் எம்பெருமானையே பாதுகை தாங்கிறது. அதில் இருக்கக்கூடிய முத்துக்கள் அங்கேயே இருக்கிறபடியினாலே அந்த முத்துக்கள் என்னன்னா இப்படி எம்பெருமானையே தாங்குகிறபடியினாலே, அதாவது உலகத்தையெல்லாம் தாங்கிறவனை இது தாங்கிச்சுன்னா அப்போ இந்த பாதுகைக்கு கொஞ்சம் சிரமம் உண்டாகுமோ இல்லையோ? ரொம்ப பலுவாக இருக்குமே எம்பெருமானை தாங்கிறது. எம்பெருமானும் உலகத்தையெல்லாம் தாங்கிட்டு இருக்கான், அப்போ இது பாதுகை தாங்கிறது. அந்த பாதுகை சிரமத்தினால வேர்வை துளிகள் வருகிறது தான். அந்த வேர்வை துளிகள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் முத்து முத்தா இருக்குது. இந்த வெண்முத்துக்களை பற்றின ஒரு பத்ததி இல்லையா, இது முக்தா பத்ததி. அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய வெண்முத்துக்கள் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் எம்பெருமானை தாங்குகின்றபடியினாலே ஏற்பட்ட சிரமத்தினால் உண்டான வியர்வை துளிகள் போலே இருக்கிறது என்று சொல்றார். சாதாரண லோகத்தில் இப்படி சொல்றது உண்டு, வியர்வை துளிகள் முத்துக்கள் போல, வெண்முத்துக்கள் போல, அப்படி முத்துக்கள் போல இருக்கிறதுன்னு. இங்க என்ன சொல்றேன்னா, முத்துக்கள் வியர்வை துளி போல இருக்கிறது என்று வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். புவனமிதமசேஷம் பிப்ரதோ ரங்கபர்த்து பதகமலமிதம் தே பாதுகே தாரயந்த்யாஹ சிரவிஹரண கேதாத் சம்பிருதானாம் பஜந்தி ஸ்ரமஜல கணிகானாம் சம்பதம் மௌக்திகானி. புவனமிதம் அசேஷம் பிப்ரதா, இந்த உலகம் அனைத்தையும் முழுக்க, அசேஷதான அர்த்தம், ஒன்று விடாமல் எல்லாவற்றையும், பிப்ரதா ரங்கபர்த்துஹு தாங்குகின்றவனான ரங்கபர்த்துஹு ரங்கநாதன், உலகத்தையெல்லாம் தாங்குகிறான் ரங்கநாதன். ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய்ன்னு கேட்டா, பதகமலமிதம் தே பாதுகே தாரயந்த்யாஹ, ஏ பாதுகே அவனுடைய பதகமலத்தை நீ தரிக்கிறாய். அதாவது உலகத்தையெல்லாம் தாங்குகிறான் எம்பெருமான், அந்த எம்பெருமானையும் நீ தாங்குகிறாய் என்று சொன்னார். அப்படி தாங்குறபடினால என்னாச்சு? சிரவிகரண கேதாத்து, ரொம்ப நாள்
இப்படி தரித்து கொண்டு தாங்கி கொண்டு நிற்கிறபடினாலே ஏற்பட்ட கேதம், அந்த கொஞ்சம் பரிசிரமம் இருக்குமோ இல்லையோ, அதனால என்ன ஆச்சுன்னா சம்பிருதானாம் பஜந்தி, எதை அடைந்தது என்னால் சொல்றார் இந்த இடத்துல, ஸ்ரமஜல கணிகானாம் சம்பதம் மௌக்திகானி, அதனால உண்டான வேர்வையினுடைய திவலைகள் போலே என்று சொல்றார் அவர். அதாவது சிரமஜலம், சிரமஜலம்னு பேர், வேர்வைக்கு சிரமஜலம் என்று பேர். அதனால் அந்த கேதாத்து சம்பிருதானாம், அந்த கேதத்தினாலே உண்டு பண்ணப்பட்ட துக்கத்தினாலே, ரொம்ப நாள் தாங்கி கொண்டிருக்கிற களைப்பினாலே உண்டு பண்ணப்பட்ட சிரமஜல கணிகானாம், அந்த வேர்வையினுடைய கணிகா துளிகள் போலே இந்த மௌக்திகானி முத்துக்கள் இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 652வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய பாதுகை, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்கள் அது எப்படி இருக்கின்றனன்னு கேட்டா, சந்திரனை போன்ற காந்தியை உடையதாய் இருக்கிறது என்று சொல்றோம். இது பல இடங்களிலே சொல்லப்பட்டது தான். இப்ப என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு அடங்கி போயிருக்கிற சமயத்திலே என்ன பண்ணணும், என்னுடைய வருத்தத்தை இந்த நிலவொளி போல இருக்கிற அந்த முத்துக்களுடைய ஒளி என்னுடைய துக்கத்தை எல்லாம் போக்கடிக்க வேணும். அதாவது சந்திரனை ரொம்ப நம்ம வெயிலில் களைத்திருந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாபம், தாபம் என்னால் வெயிலினாலே ஏற்படக்கூடிய ஒரு உஷ்ணத்தினாலே ஏற்படக்கூடிய ஒரு களைப்பு. அது சந்திரனுடைய கிரணம் நம்ம மேல பட்டுதுன்னா அந்த உஷ்ண கிரணத்தாலே ஏற்பட்ட தாபங்கள் எல்லாம் போயிடும் நமக்கு. அதுபோல இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, ஜனங்களுக்கு உலகத்துல எத்தனையோ தாபத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த முத்துக்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி அதுவும் சந்திரனை போலத்தானே இருக்கு, அது இவர்களுடைய தாபத்தை போக்கடிக்கட்டும் என்பதாக சொல்றார் அவர். பிரகடித யசசாம் தே பாதுகே ரங்கபர்த்து த்விகுணித நகச்சந்திர ஜோதிஷாம் மௌத்திகானாம் கரணவிலய வேளா காதரஸ்யாஸ்ய ஜந்தோ சமயதி பரிதாபம் சாஸ்வதி சந்திரிகேயம். இந்த பாதுகை என்கிறது எப்படிப்பட்டது? நன்றாக வெளிப்பட்ட ஒரு புகழை உடையது. நன்னா பிரகடித யசசாம் தே பாதுகே, அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ரங்கபர்த்து த்விகுணித நகச்சந்திர ஜோதிஷாம் மௌக்திகானாம், அந்த முத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, ரங்கநாதனுடைய திருவடியில இருக்கக்கூடிய நகங்கள் இருக்கிறது, அந்த நகங்களுடைய ஒளியை போல 2 பங்கு இருக்கிறதுன்னு சொல்ற. ஏன்னா த்விகுணித நகச்சந்திர ஜோதிஷாம், நகத்திலிருந்து ஒளி ஏற்படுகிறது. இப்ப இது பாதுகையிலிருந்து ஒளி ஏற்படுகிறது. என்னால் இப்ப ரெண்டும் சேர்ந்ததுன்னா 1க்கு 2ஆக ஆகிவிட்டது என்று அப்படி சொல்லலாம். அது நகத்தினுடைய ஒளியும் பாதுகையினுடைய ஒளியும் சேர்ற பொழுது த்விகுணித்தார் 2 பங்காக ஆகிவிட்டது. அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த ஒளி அது எப்படி இருக்கிறது? சாஸ்வதி சந்திரிகே, ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனுடைய கிரணம் கூட நமக்கு இரவுல மட்டும்தான் அது ஒளி தரும். அது மற்ற சமயத்துல அது நம்முடைய தாபத்தை போக்காது. ஆனால் இது எப்படிப்பட்டது? சாஸ்வதி சந்திரிகே, எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த கிரணத்தை உடையதா இருக்கிறது. அது என்ன பண்ணணும்? கரண விலய வேளா, என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போய் இருக்கிற காலம் இருக்கிறது. அதாவது நம்முடைய மரண காலம், மரண தருவாயின்னு சொல்றாள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் காத்தரகா நிறைய பாபத்தை பண்ணி இருக்கிறேன். அப்படிப்பட்ட அஸ்யஜந்தோஹோ, இப்படிப்பட்ட எனக்கு என்ன பண்ணணும்? பரிதாபம் சமயதி சாஸ்வதி சந்திரிகேயம், என்னுடைய பரிதாபம், என்னுடைய துக்கத்தை எல்லாம் இது அப்படியே போக்கடிக்கிறது. என்னுடைய தாபம் என்னால் இந்த பிறவியாகிற பெரிய தாபம் இது. இதுவே எப்படி சூரியனாலே நமக்கு உஷ்ணம் ஏற்படுகிறதோ அதுபோல இந்த பிறவியிலே சம்சாரத்திலே நமக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் ஏற்படுகிறது. அது சூரியனுடைய கிரணத்தை, உஷ்ணத்தை சந்திரனுடைய கிரணம் போக்குகிறது. இங்க நம்முடைய சம்சாரமாகிற உஷ்ணத்தை இந்த திருவடியினுடைய நகங்களும் அந்த முத்துக்களும் வெளியிடுகின்ற ஒளி போக்குகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.